அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த முளைக்கீரையை எடுத்துகிட்டு அதோட தண்டு பகுதியும் கொஞ்சோண்டு கொத்தரங்காய் இருந்தது அதையும் சேர்த்து பொடியாக நறுக்கி பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்காக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நான் கருவேப்பிலை போடல. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை தண்டும் கொத்தரங்காய் இதில் சேர்த்துலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கு நிறைய போட்டுறாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது இதை ஒரு தடவை கிளறி விட்டுவிட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும்.